ஒரு அழகான மலை கிராமத்தில் அருண் என்ற 8 வயசு பையன் அவன் அம்மாவோட வாழ்ந்து வந்தான். அவனுக்கு இரவு நேரம் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து நிலவை பார்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க பாடா தம்பி, ஆற்றங்கரைக்கு நீ போக கூடாது, அதுவும் பௌர்ணமி இரவில் அங்க போகவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அருள் அதை கேட்கவே இல்லை. ஒரு நாள் பௌர்ணமி இரவு அருள் ரகசியமாக ஆற்றங்கரைக்கு சென்றான். அப்போது திடீரென நீருக்குள் இருந்து ஒரு நீல ஒளி மேலே வந்தது. அருள் பயந்து அருகே சென்றான். அங்கே ஒரு அழகான வெள்ளி மீன் மிதந்து கொண்டிருந்தது. அந்த மீனின் உடம்பு முழுக்க நீல ஒளி போல பிரகாசித்தது. திடீரென அந்த மீன் பேச ஆரம்பித்தது. அருள், நீ வந்துட்டியா? நான் ரொம்ப நாளாக உனக்காக காத்திருந்தேன். இந்த ஆற்றை காப்பாற்ற நீ மட்டும்தான் முடியும். அருள் அதிர்ச்சியில் அதை பார்த்து கொண்டிருந்தான். மீன் சொன்னது, ஏன்னா நீ தான் பயப்படாம வந்த முதல் மனிதன். அருள் மெதுவாக நீரருகே உட்கார்ந்தான். அப்பொழுது மந்திர மீன் திடீரென பயத்தில் சுற்றி பார்த்தது. அருள், அது வந்துடுச்சு. என்னாச்சு? நிழல் சாபம் நம்மை கண்டுபிடிச்சிடுச்சு. அருள், இன்று இரவு நிலவு மறைந்ததும் நான் கல்லாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அருள் அதிர்ச்சியில் ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்குறான். நீ மெதுவாக சொன்னது, பல வருடங்களுக்கு முன் இந்த ஆற்றுக்கு ஒரு மந்திர சாபம் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த ஆற்றின் காவலன் மறைந்து போக வேண்டும். அருள் கவலையுடன் கேட்டான், அதை நிறுத்த வழி இல்லையா அப்படின்னு கேட்டான். மீன் சொன்னது, ஒரே ஒரு வழி இருக்கு. நிலவு முழுமையாக மறைவதற்கு முன் வான நட்சத்திர குலம் கண்டுபிடிக்கணும்னு. அந்த நொடியில் ஆற்றின் நீர் தானாக 2ஆக பிரிந்தது. உள்ளே ஒரு ரகசிய பாதை தோன்றியது. அருள் ஆச்சரியத்துடன் அந்த பாதையில் நடந்தான். அங்கே எல்லாமே மந்திர உலகம் போல இருந்தது. பிரகாசமான மரங்கள், வானத்தில் மிதக்கும் கற்கள், நீல நிற பட்டாம்பூச்சிகள். மீன் அவனை ஒரு பெரிய குகைக்குள் அழைத்து சென்றது. திடீரென ஒரு பெரிய நிழல் பறவை அவர்களுக்கு முன் இறங்கியது. அதன் கண்கள் சிவப்பாக பிரகாசித்தன. அருள் பயத்தில் பின்னால் நின்றான். ஆனால் சில வினாடிகள் அவன் ஒரு விஷயத்தை கவனித்தான். அந்த பறவையின் இறக்கையில் பெரிய காயம் இருந்தது. பயப்படாத, நான் உதவுறேன். நன்றி அருள். அது மகிழ்ச்சியுடன் அருளை தனது முதுகில் ஏற்றி கொண்டது. பிறகு அவர்கள் வானத்தில் பறந்தார்கள். சில நிமிடங்களில் அவர்கள் ஒரு ரகசிய இடத்தை அடைந்தார்கள். அங்கே வானத்தை போல பிரகாசிக்கும் ஒரு மந்திர குளம் இருந்தது. அதுதான் வான நட்சத்திர குளம். ஆனால் நிலவு மெதுவாக மறைய ஆரம்பித்தது. மந்திர மீன் உடம்பு மெதுவாக கல்லாக மாற ஆரம்பித்தது. அருள் வேகமாக குளத்தில் இருந்து ஒளிரும் நீரை எடுத்தான். அதை மீனின் மீது ஊற்றிய உடனே முழு வானமும் நீல ஒளியில் பிரகாசித்தது. மீன் மீண்டும் உயிர் பெற்றது. அந்த நொடியில் ஆற்றின் நீர் மீண்டும் வேகமாக ஓட ஆரம்பித்தது. கிராமம் முழுக்க நில ஒளி பரவியது. மந்திர மீன் மகிழ்ச்சியுடன் சொன்னது, அருள், இனிமேல் இந்த ஆற்றின் புதிய நண்பன் நீதான். காலை சூரியன் உதிக்க ஆரம்பித்தது. மீன் மெதுவாக நீருக்குள் மறைந்தது. ஆனால் அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமி இரவும் அந்த ஆறு நீல ஒளியில் பிரகாசிக்க ஆரம்பித்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.